இவங்க ஆட்சியில் ஏற்கனவே நாங்கள் கட்டின விட இடிச்சிட்டு கட்டுறன்ற பேரில் அவங்கள வெளியில் அனுப்பிச்சிட்டு 5 வருஷமாக கட்டுறாங்க. பாவம் வாடகை குடும்பமாக கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஒரு இடம் கூட இதை புதுசாக எடுத்து அது குடிசையில் இருக்க குடிசை கிடையாது. ஆனால் அந்த குடிசை ஸ்லம் கிளாஸ் ஓடமாக வந்து கொட்டா போட்டிருக்காங்க இல்லையா, அவங்க அடிப்படை அவங்களையாவது கணக்கு எடுத்து கொடுக்கலான்னு கொடுக்கல. நான் 500-600 வீடு வந்து நான் வந்து எடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கொடுக்கலான்னு நினச்சேன் எங்கள் எம்எஸ் இதில் புலகத்தில். பட் எல்லாம் விற்றுட்டாங்க. யார் டிஎம்கே ஆளுக்கு வந்து 5 லட்ச ரூபா வாங்கிக்கின்னு விற்றுட்டாங்க. அதனால் டிராஃபிக் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு அதாவது நம்ம பொதுமக்கள் பாதிக்காத எந்த வீடும் பாதிக்காத அளவுக்கு மேம்பாலம் அமைக்க முடியுமா ஒரு லென்த்தியாக. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலு அது வந்து ராயபுரத்துக்கு வந்து ஒரு பிரதானமாக ஐக்கான் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து சூப்பர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு உருவாக்குறதுக்கு உண்டான வழி. இது மாதிரி நிறைய வந்து பராமரிப்பு இல்லை. பொதுவாக பார்த்தா சாலைகள் குண்டு குழிமாச்சு. அதே போல் மெட்ரோ வாட்டர் பம்பிங் ஸ்டேஷன்லாம் ஆப்ரேஷன் இல்லை, அதனால தான் மழை தண்ணி தேங்குது. அதே போல் குண்டு எம்சி ரோடு அது பிரதானம். 1 லட்சம் பேர் வந்து போகிற இடம் எல்லா ஸ்கூலு காலேஜு அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறவங்க பாதிப்பு, வியாபாரம் பெற்றவங்க அவங்க கழிப்பிடம், அதே போல் வந்து இது பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸு, குடிநீர் வசதி, அதே போல் மற்ற இதர வசதிகளும் வந்து அவங்க கேட்டுருக்காங்க. அவங்கள கன்சல்ட் பண்ணி கேட்டு ஸ்மார்ட் சிட்டி தேவையில்லாத ஒன்று அவங்க என்ன கேட்குறாலும் அது பண்ணி தருவேன். ஐயா, இப்போ நான் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் நல்ல வலிமையாக இருக்குது. பொதுவாக தமிழ்நாட்டில் எப்படி மக்கள் அதுக்கு ஆதரவு கொடுக்காங்க, குறிப்பாக நம்ம தொகுதியில் எப்படி ஆதரவு இருக்குது? இல்லை, பொதுவாக தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஒரு எதிர்ப்பலை இருக்குது. யாருக்கு? டிஎம்கேக்கு. அந்த எதிர்ப்பலை ஓட்டுக்கெல்லாம் எங்களுக்கு தான் மாறணும். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் பற்றியில் வந்து திமுகவுக்கு எதிர்ப்பலை வந்து அதிமுக தான் விழும். அதில் வந்து ஒரு மாபெரும் வெற்றி பெறும். ஏன்னா சொத்து வரி, வீட்டு வரி, மின்சார கட்டணம், பால் விலை, அதே போல் வந்து சட்ட ஒழுங்கு, அதே போல் போதை, இதெல்லாம் வந்து மக்கள் ரொம்ப கொடுமைப்படுத்தப்பட்டிருக்காங்க, உணர்றாங்க. அது ஸ்டேட் வீடு. ராயபுரத்தில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஒரு எதிர்ப்பு அலை வந்து இருக்குது. ரெண்டாவது அவங்க வந்து 25 வருஷம் நடைபெற்ற பணிகள், அவங்க இயற்கை இடர்பாடு சமயத்தில் கொரோனா காலத்தில் நான் அவங்களோட இருந்தது, நல்லது கெட்டது, சுக துக்கங்கள் இதெல்லாம் இருந்து நினச்சி பார்க்குறாங்க. ஸோ அது வித்தியாசத்தை உணர்றாங்க. 5 வருஷம் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம், 5 வருஷம் அவர் ஜெயக்குமார் இல்லாத எவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டோம், அந்த நிலைமை இனிமேல் வரக்கூடாது, அதனால் ஜெயக்குமார் தான் எங்கள் ஓட்டுன்றாங்க.